இன்னைக்கு மன்ற துவக்க விழா. இந்த மன்றங்களோட செயல்பாடுகள் என்னன்னா, முதல்ல மாணவர்களுடைய திறன்களை வெளிக்கொணர்தல், அதுக்கப்புறம் அறிவியல் திறனை வெளிக்கொணர்தல் மற்றும் சமூக நலனை வெளிப்படுத்தல், மாணவர்களுடைய தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல். இதற்காக நமக்கு மன்ற செயல்பாடுகள் உள்ளது. நம் பள்ளியில் பல்வேறு மன்றங்கள் இருக்கிறது. என்னென்ன மன்றம், அவர்களுடைய தலைவர் யாரு, மாணவர் தலைவர்கள் யாரு என்று அறிமுகப்படுத்துவோம். இதுல முக்கியமா மன்ற செயல்பாடுகளோட முக்கியத்துவம் என்னன்னா, அறிவியல் திறன்களை வெளிப்படுத்தல், நம்பிக்கை ஊட்டுதல், திறமைகளை வளர்த்தல். இந்த மாதிரி செயல்பாடுகளுக்காக மாணவர்களுக்கு மன்ற செயல்பாடுகள் உள்ளது. மன்ற துவக்க விழா. வணக்கம். முதல் மன்றம் இலக்கிய மன்றம். இலக்கிய மன்றத்துக்கு பொறுப்பாசிரியர்கள் தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர்கள். இம்மன்றத்தின் நோக்கமானது 9 மற்றும் 11ஆம் மாணவர்களுக்கு எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் வளர் இளம் பருவ காலத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனம் சார்ந்த, உடல் சார்ந்த நடக்கும் மாற்றங்களை நல்வழிப்படுத்தி அமைப்பதே இம்மன்றத்தின் நோக்கமாகவும், இம்மன்றத்தின் மாணவ பிரதிநிதியாக கே. சாருமலர் என்கிற மாணவி பொறுப்பேற்றுக் கொள்கிறார். கணித மன்றத்திற்கு அனைத்து கணித பட்டதாரி ஆசிரியர்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகின்றனர். தற்பொழுது ரம்யா. அனைவருக்கும் வணக்கம். கணித மன்ற பொறுப்பாசிரியராக அடுத்ததாக சாரணிய மன்றம். அனைவருக்கும் வணக்கம். நான் இருக்கேன். அதோட சாரணிய மன்றம் அப்படிங்கிற ஒரு மன்றத்தை கவுர்னர் அவார்டு வாங்குற அளவுக்கு கொண்டு போயிருக்கேன். எங்களுடைய லீடர் பேர் பேடன் பவுல். நாங்கள் எப்போதுமே டீம் இருக்கோம். எந்த உதவியும் சரி, யாருக்கும் சரி, நாங்கள் டீம் இருக்கோம். சரியா? அனைவருக்கும் வணக்கம். நான் சதுரங்க மன்றத்தோட நான் பொறுப்பேற்கிறேன். மண்டே ஆனா சதுரங்க மன்றம் நம்ம ஸ்கூல்ல ஒரு வருத்தப்படுத்த விஷயம், எல்லா பேர்லயும் நிறைய பேர் இருக்கிறேன். ஆனா சேர்த்து கம்மியா தான் வரேன். அதை செஸ் ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் இருக்கிறீங்க. செஸ் தான் ஐக்குவ அதிகரிக்கக்கூடிய கேம்னு சொல்லுவாங்க. அதனால நீ அதுல இன்வால்வ் ஆனீங்கன்னா உனக்கு படிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. உலகத்திலேயே மிகச்சிறந்த செல்வம் எதுனா கல்வி. கல்வி என்பது பாடப்புத்தகத்தை மட்டும் பயில்வது அல்ல, அந்த சராசரத்தில் உள்ள அனைத்தையும் அறிந்து கொள்வதுதான் கல்வி. அந்த விஷயத்துல நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வி ஆணையரின் அறிவுறுத்தலின் பேரில் 2023ஆம் ஆண்டு முதல் பாடத்திட்டம் சார்ந்த இணை செயல்பாடுகளாக பல்வேறு விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துள்ளது. அதில் ஒன்றுதான் வினாடி வினா மன்றம். வினாடி வினா மன்றம் என்பது உங்களுடைய படைப்பாற்றலையும் நூல்களை, கவிகளை, இலக்கியம் ஆகிய அனைத்து திறமைகளையும் மேம்படுத்துவதற்காக அரசாங்கத்தின் பள்ளிக்கல்வியின் சார்பாக ஒரு இதழை வெளியிட்டு வருகிறது. அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த இதழின் பெயர் என்னவென்று தெரியுமா? தென்திட்டு என்ற இதழ் உங்களுக்கு இலவசமாக உங்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்காக வழங்கப்பட்டு வருகிறது. அதை அனைவரும் கற்று அதில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த இதழை நீங்கள் 6 முதல் 9 வகுப்புள்ள அனைத்து குழந்தைகளும் தினமும் மதிய நேரம் படிக்கிறீங்க, எனக்கு அது தெரியும். அந்த இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், உங்களை போன்ற ஒரு குழந்தைகளின் படைப்புகள் தான் அது பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கும். ஒரு குழந்தையுடைய ஓவியம் இடம்பெற்றிருக்கலாம், கவிதைகள், கதைகள், கட்டுரைகள். அப்போ உங்களுடைய அத்தனை திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு இடமாக தான் இந்த தேர்ச்சி என்ற இதழ் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் அனைத்து மன்றங்களின் செயல்பாடுகளை அந்தந்த மாணவர்கள் சாதனைகளை கூறி அந்தந்த ஆசிரியர்கள் விளங்குவார்கள். தமிழ் இலக்கிய மன்ற வழிகாட்டுதலின்படி தமிழ் வளர்ச்சித் துறையில் அவர் பெற்ற சாதனைகள் 92 கல்வியாண்டில் தமிழ் வளர்ச்சித்துறை நடத்திய மகாத்மா காந்தியடிகள் பேச்சு போட்டியில் மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பெற்று ரூபாய் 1000 பரிசுத் தொகை வென்றார். நவம்பர் மாதம் வளர்ச்சித்துறையில் நடத்திய ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் விழா பேச்சு போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் ரூபாய் 5000 பரிசுத் தொகையை தனது மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றார். பள்ளி கல்வித்துறை நடத்திய கடல் திருவிழா பேச்சு போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். 2022-23ஆம் கல்வியாண்டில் நம்ம கோவில் தமிழ்ச்சங்கம் நடத்திய அனைத்து பேச்சு போட்டிகளிலும் முதலிடம் பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 22-23-24ஆம் ஆண்டுகளில் NMS கடல் திருவிழா காமராஜர் பேச்சு போட்டியிலும் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று ரூபாய் 5000 பரிசுத் தொகை பெற்றார். இந்து சமய அறநிலையத்துறை நடத்திய வள்ளையார் 230 விழா செப்புவித்தல் போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றார். சமூக பணி அதிலெல்லாம் சிறந்த செல்வமான கல்வி செல்வத்தை எங்களுக்கு வழங்குகின்ற தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து 2022ஆம் ஆண்டு கல்வியாண்டில் நம் பள்ளியில் 6ஆம் வகுப்பில் அதிகரித்து வைத்ததன் காரணமாக என் பேச்சாற்றலுக்கு அடிக்கல் நாட்டியதும் கருந்தப்பாடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிதான் என்று பெரும் மகிழ்வுடன் கூறிக்கொண்டு பேச்சு போட்டியில் கடந்த 3 வருடங்களாக கடந்து வந்த பாதையை இந்த இலக்கியமன்ற துவக்க விழாவில் தங்கள் முன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். நம் பள்ளி முன்னாள் மாணவி கீர்த்தனாஸ்ரீ என்ற சகோதரியின் பேச்சினால் கவரப்பட்டு எனக்கு இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளும் ஆர்வம் ஏற்பட்டது. எனக்கான முதல் வேலை நம் பள்ளியின் கல்வி வளர்ச்சி நாளன்று பெருந்தலைவர் காமராஜர் பற்றி பேச வாய்ப்பு கிடைத்தது. அடுத்து நடந்த மஞ்சளா மற்றும் சுதந்திர தின விழாவில் பேசிய போது தலைமை ஆசிரியரும் நமது அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் என்னை பாராட்டி பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள ஊக்குவித்தனர். அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காந்தி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ் வளர்ச்சித்துறை நடத்திய பேச்சு போட்டியில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தலைப்பில் பேசி மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பெற்றேன். அடுத்து நடந்த மாவட்ட அளவிலான பேச்சு போட்டியில் கலந்து முதலிடம் பெற்று நமது மாவட்ட ஆசிரியரிடம் பலமுறை பரிசுத் தொகை பெற்றேன். 2022-23ஆம் ஆண்டு நடைபெற்ற கலை திருவிழா மற்றும் இலக்கிய மன்ற விழாவில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று தமிழக அரசு சார்பில் சென்னையில் நடைபெற்ற 1 வார கால பயிற்சி பட்டறையில் நிறைய பேச்சாளர்கள் மற்றும் எழுத்தாளர்களின் நேரடியாக பேசும் வாய்ப்பினை பெற்றேன். அண்ணா நூற்றாண்டு நூலகம் சட்டமன்றத்தில்
பார்க்கும் அரிய வாய்ப்பினை கிடைத்தது. அரசு சார்பிலான பேச்சு போட்டியில் மட்டுமில்லாது தனியார் நடத்தும் போட்டிகளில் கலந்து கொண்டு மாவட்ட மற்றும் மாநில அளவில் முதல் பரிசை பெற்றேன். அவற்றுள் குறிப்பிடத்தக்கது நாமக்கல் கவிஞர் பிறந்தநாளை முன்னிட்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடந்த பேச்சு போட்டியில் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் தமிழ் பேராசிரியர்கள் நாமக்கல் கவிஞர் அவர்களின் மகன் போன்ற பெரியோர்கள் முன்னிலையில் பேசும் வாய்ப்பினை பெற்று கட்டுரை மற்றும் பேச்சு போட்டியில் 670 பேர் கலந்து கொண்டதில் கட்டுரை மற்றும் பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்றேன். மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியில் திருப்பூர், ஈரோடு, கோவை, சேலம், கரூர் இந்த 5 மாவட்டங்கள் ஒன்று சேர்ந்து மண்டலமாக நடத்தப்பட்ட திருவாசகம் ஒப்பித்தலில் முதலிடம் பெற்று அங்கிருந்த பேராசிரியர்கள் மற்றும் பிற மாணவர்களின் பெற்றோர்களினால் குட்டி நேசியர் மங்கள் பரிசு என்று அழைக்கப்பட்ட போது அகம் மகிழ்ந்தேன். முந்தாய்க்காக கடந்த ஆண்டு இலக்கிய மன்ற விழாவில் மாநில அளவில் முதலிடம் பெற்று மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் கேடயம் பரிசு தொகையை பெற்று மலேசியா செல்லும் அரிய வாய்ப்பினை பெற்றேன். மலேசியாவுக்கு கலை திருவிழா மற்றும் இலக்கிய மன்ற விழாவில் முதலிடம் பெற்ற மாணவிகளுடன் நம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரும் 5 நாட்கள் நிறைய பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், விளையாட்டு அரங்கம், தேனிக்கும் பூங்கா என ஒன்றாக பயணித்தோம். இத்தனை வாய்ப்பு, பரிசு, பெயர், புகழ் கிடைத்ததற்கு என் பெற்றோர், தலைமையாசிரியர், ஆசிரியர்கள் மட்டுமில்லாது அரசு பள்ளியின் காரணம். எனவே நான் அரசு பள்ளி மாணவி என்று பெருமிதத்துடன் ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் நடைபெறும் வானொலி மன்றத்து எளிய சோதனைகளை பயிற்றுனர்கள் கற்றுத் தந்தார்கள். அதன் மூலம் சில கருத்துக்களை கற்றுக்கொண்டோம். வானொலி மன்ற வட்டார அளவில் நடைபெற்ற வானொலி மன்றத்தில் கலந்து கொண்டேன். அடுத்து சுற்றுச்சூழல் மன்றம். சுற்றுச்சூழல் ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் நடைபெறும் வானொலி மன்றத்து எளிய சோதனைகளை பயிற்றுனர்கள் கற்றுத் தந்தார்கள். அதன் மூலம் சில கருத்துக்களை கற்றுக்கொண்டோம். வானொலி மன்ற வட்டார அளவில் நடைபெற்ற வானொலி மன்றத்தில் கலந்து கொண்டேன். அடுத்து சுற்றுச்சூழல் மன்றம். சுற்றுச்சூழல் கொண்டிருக்கிற மிகப்பெரிய சவாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட சுற்றுச்சூழல் மாசுபாடு. அதை எதிர்வரும் தலைமுறையான நீங்களாம் அந்த மாசுபாடு இல்லாம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அவைகள் உங்களுக்கு உணர்த்தணும். அதில் இருக்கக்கூடிய தீங்குகளை எல்லாம் நீங்க உணர்ந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் பள்ளிகளில் சுற்றுச்சூழல் மன்றமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு நம் பள்ளியிலும் அந்த சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. அந்த நாளன்று மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. நம் பள்ளியில் உள்ள சுற்றுச்சூழல் மன்ற மாணவிகள் மற்றும் 11, 12ஆம் வகுப்பில் பயிலும் வேளாண்மை துறை ஆசிரியர் மற்றும் மாணவிகள், அனைத்து அறிவியல் ஆசிரியர்களும் சேர்ந்து சுற்றுச்சூழல் மன்றம் தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடினோம். அன்று பிளாஸ்டிக் இப்ப எதிர்கொள்கிற ஒரு மிகப்பெரிய சவால் நாம பயன்படுத்துகிற பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிப்போம் என்ற தலைப்பில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரு பேரணி ஒன்றை நடத்தினோம். மாணவிகளின் சார்பாக மாசுபாட்டை
individual are brought about through his human experience. நீ என்ன தேவை இல்லையோ அதை நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட அப்படின்னா that is not spirituality. ஓகேவா? உடற்கல்விதான். This is one of the education. Education is a way of life. Physical education is also way of life. இதுல laws or meaning is the secondary. Primary is the first section. So all students happily enjoy the game. ஓகேவா? எல்லாரும் சந்தோஷமா விளையாடு, சந்தோஷமா இருங்க. இந்த விளையாட்டு மன்றத்தை மேலும் மேற்கேற்றது ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்க தான். ஸோ ஐ request you all students to participate the games and sports and win the games and sports. Okay, thank you. எனது தனித்திறமைகளை மேம்படுத்தும் வகையில் பள்ளியில் நடைபெறும் அனைத்து மன்ற செயல்பாடுகளிலும் தவறாமல் பங்கேற்பேன் என்றும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி எனது கலை, அறிவியல், இலக்கியம், விளையாட்டு மற்றும் சமூக திறமைகளை வெளிப்படுத்த ஆர்வமுடன் செயல்படுவேன் என்றும் உறுதியேற்கிறேன். மேலும் தன்முனைப்புடன் குழு செயல்பாடுகளில் ஒற்றுமையுடன் ஈடுபட்டு அனைவரின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு